நம்ம பிளாகர் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கூகுள் ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கூகுள் ஆட்சன்ஸை வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் மூலமாக நீங்கள் யூடியூப் சேனலில் ஏர்ன் பண்ணலாம், ஒரு வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணலாம். ஆட்சன்ஸ் பற்றி தெரிஞ்ச எல்லாருமே வெப்சைட் மூலமாக மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும், இல்லை யூடியூப் சேனல் மூலமாக மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதாவது நிறைய பேர் வந்து இப்போ யூடியூப் சேனலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அதில் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்வத்தில் வீடியோ எப்படி பண்ணணும், அதாவது இந்த குவாலிட்டிங்கிறத மிஸ் பண்ணிடுறாங்க. ஒன்று அடுத்தவங்களோட சேனல்லேருந்து இந்த வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே வந்து எடிட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறது, இல்லை ஏனோ தானோன்னு சும்மா கடமைக்கு அப்படியே வீடியோ ரெடி பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா அவங்களோட சேனலோட குவாலிட்டி ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அது மூலமாக ஏர்னிங்ஸும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ உங்களோட சேனல் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரெவன்யூவும் அதிகமாகும். அதே போல் இந்த blogspot.in அப்படிங்கிறது கூகுளோட ஒரு ப்ராடக்ட். கூகுள் வந்து ஃப்ரீயாக வெப்சைட்டை ரெடி பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன். நிறைய பேர் இந்த பிளாக்ங்கிறது யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் சேனல் மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை அடிஷ்னலாக பிளாக்லேயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரெவன்யூ டபுள் மடங்கு ஆகும். அதாவது உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை பிளாக் மூலமாக திரும்பவும் ரீபப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக்லேருந்தும் ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேர் பிளாக் மூலமாக ஏர்ன் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட்லேயே இருக்காங்க. பிளாகில் ரெடி பண்ணால் நம்ம பிளாக் யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ பிளாக் ரெடி பண்ண மூலமாக பிளாக்லேருந்து உங்களுக்கு அடிஷ்னல் ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நான் இந்த மாதிரி பிளாக் மூலமாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சில பிளாக் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், coimbatore.news.blogspot.in. இந்த blogspot.inங்கிறது ஃப்ரீ வெப்சைட் தான். நீங்கள் வந்து இதெல்லாம் கூகுளில் தேடினா வருமா, இல்லை யாராவது யூஸ் பண்ணுவாங்களான்னு நினச்சிருப்பீங்க. பட் இதுலேயும் டேட்டா பேஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ஆட்ஸ் பை கூகுள். ஸோ இங்கே பாருங்கள் ஆட்ஸ் பை கூகுள். ஸோ இதே போல் இந்த வெப்சைட் பாருங்கள் cinemanews.blogspot.in. இங்கே ஆட்ஸ் பை கூகுள், இதுவும் ஆட்ஸ் பை கூகுள். இங்கே பாருங்கள் இங்கேயும் கூகுள் ஆட் வந்திருக்கு. இதில் ரெகுலராக சினிமா நியூஸ் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வெப்சைட் பாருங்கள் mgrsworld.blogspot.in. இதுலேயும் சினிமா நியூஸ் தான் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆட்ஸ் பை கூகுள். ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்கள் ஆட்ஸ் ஐஸ். இதுவும் கூகுளோட விளம்பரம் தான். இது பாருங்கள் இந்த cinemabio.blogspot.in. இதுவும் பிளாக் தான், ஃப்ரீ வெப்சைட் தான். இங்கே பாருங்கள் இதுவும் கூகுளோட ஆடு. ஸோ இந்த வெப்சைட்டில் கூகுளோட ஆடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டோட்டல் chennainews.blogspot.in. இதில் பார்த்தீங்கன்னாலும் கூகுளோட ஆடை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஆட்ஸ் பை கூகுள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்ஸ் பை கூகுள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃப்ரீயாக ஒரு பிளாக் ரெடி பண்ணிவிட்டு இந்த பிளாகில் கூகுள் ஆட்சன்ஸ் யூஸ் பண்ணுற மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். ரெகுலராக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இந்த ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணணும், எப்படி பிளாகில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் ஆட் பண்ணிக்கிறது, எப்படி யூடியூப் சேனல்லையும் பிளாகையும் மெர்ஜ் பண்ணுறது. ஸோ இதுக்கான டிப்ஸ் எல்லாமே ரெகுலராக அப்டேட் ஆகும். இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.